ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கேன். வேலைக்கு போகிறனால டைம் இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இதுவே வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். நான் வந்து சென்னையிலேருந்து கிளம்பி என் ஹஸ்பண்டோட பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். சென்னையில் கிளம்பி நாங்கள் திருச்சி போயிட்டு காலையில் ஒரு 5:30க்கு ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் திருச்சியிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ட்ராவலு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு, அம்மா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு, அப்புறம் அங்கே டீ, காஃபிலாம் குடிச்சிட்டு, அப்புறம் சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புனோம் அப்படின்னா, எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வந்து கிளம்புனோம். அதாவது ஹஸ்பண்டோட ஊரும், என்னோடய ஊரும் ஒரே ஊர் தாங்க. அதனால வந்துட்டு நாங்கள் அம்மாலாம் கூட்டிகிட்டு ஒன்றாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்களே வந்து கூப்பிட்ருந்தோம். அதனால் வந்து அவங்களும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஏன் தனித்தனியாக போயிட்டு நீங்கள் முன்னாடி போக வேணாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்களும் வந்துடுறோம், ஒன்றா போயிடலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ண சொன்னோம். நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கே மணி 7:15 7:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால சரி இருங்க ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றாவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி போயிட்டு நான் வந்து காலேஜ் படித்தது எல்லாமே திருச்சி தாங்க. பல தடவை திருச்சி ரூட்டில் வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன். அதாவது அம்மா வீட்டிலேருந்து திருச்சி வரைக்கும். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப நாள் கழித்து போனனால எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி இருந்தது. ரொம்ப பழைய ஞாபகம்லாம் வந்து திரும்பி வந்த மாரி இருந்தது. ரொம்ப நாள் கழித்து போகிறேன் இல்லையா? அதனால் பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் பார்த்த ஊரா இது அப்படின்ற மாரி இருந்துச்சு. எல்லாமே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. நிறைய பில்டிங் வந்து இருந்துச்சு. நிறைய பார்க்கு அது இதுன்னு நிறைய வந்து நான் 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 காலேஜ் ரெகுலராக போயிட்டு வந்தனால எனக்கு ஒவ்வொரு இடமும் பார்க்குறப்ப ரொம்பவே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எப்படிலாம் மாறிடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு ஒரு 3 இயர்ஸாக தான் அந்த சைடு போகாமல் இருக்கேன். ஆனால் வந்துட்டு நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது அடிக்கடி போகலன்னா கூட எப்பயாவது போயிட்டு வருவோம் இல்லையா? அப்போ கூட இந்த மாதிரிலாம் பார்க்கல. இப்போ வந்துட்டு ஏதோ ரொம்ப வருஷம் கழித்து அந்த சைடு போகிற மாரி இருக்குது. திருச்சியில் கால் எடுத்து வச்சு நான் அப்பாடா நிம்மதியாக அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம என்னதான் வந்து ஊர்லேயே இருந்துட்டு இருந்தாலும், எப்போ திடீர்னு நம்ம ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னாலே அது ஒரு சந்தோஷம் தான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு, அங்கே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டுருக்க முடியாதுன்றதுனால ஒரே பிளானாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு வந்துரலாம் அப்படின்ற மாரி நாங்கள் வந்துட்டு இங்கேருந்தே பிளான் பண்ணி தான் போனோம். அதனால் வந்துட்டு பாட்டிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, அதாவது 2 நாள் தான் எங்களுக்கு வந்து லீவு. ஸோ வந்துட்டு நாங்கள் ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சாட்டர்டே மார்னிங் வந்து அங்கே ஊருக்கு போயிட்டோம். சாட்டர்டே மார்னிங் போயிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு, திரும்பவும் அம்மாச்சி வீட்டுக்கு போயிட்டு, அங்கே போய் பாட்டிக்கு சாமிலாம் கும்பிட்டுட்டு, அங்கேருந்து சாட்டர்டே நைட்டே வந்து அதாவது ஈவினிங் ஒரு 5:30 6:00 கிளம்பி மாமியார் ஊருக்கு வந்தாச்சு. எல்லாமே ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான். அதனால வந்துட்டு ரொம்ப இதாக தெரியல. நைட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே பக்கம் போனதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரில. ஸோ மாமியார் வீட்டுக்கு போயிட்டு, மாமியார் வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு, அடுத்த நாள் காலைல 4 மணிக்கா வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாரி எங்களோட பிளானு. ஸோ வந்து நைட்டே போயிட்டோம். நைட்டு போயிட்டு அடுத்த நாள் காலைல அங்கே கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு சாப்பாடுலாம் செய்யணும் இல்லையா? ஒரு 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு, ஒரு 2 மணி 2:15க்குலாம் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அம்மா, மாமியார், சின்ன மாமியார் எல்லோரும் இருந்தனால எல்லோரும் சேர்ந்து தான் வந்து சமைச்சோம். புளி சாதம், அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி, தக்காளி தொக்கு, கூட்டு கத்திரிக்காய், இந்த சுண்டல் போட்ட கூட்டு இதெல்லாம் சிம்பிளாக செய்கிறதுனால கொஞ்சம் 4 பேர் இருந்தனால டக்கு டக்குன்னு செஞ்சுட்டோம். ஒருத்தவங்க சப்பாத்தி தேய்க்க, போட அந்த மாதிரி டக்கு டக்குன்னு வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு காலையில் நாங்கள் ஒரு 4:30க்கு மேலே தான் கிளம்புனோம். கிளம்பிட்டு கரெக்டாக விடிகிற ஸ்டேஜுக்கு வந்து அந்த ஹில்ஸ் வந்து நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். பசங்களாம் வந்து வாமிட் எடுக்காமல் இருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு ஏற ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாருமே ஒரே வாமிட் தான். அப்படியே மயங்கிட்டாங்க. என் பையன் சின்னவன்ல ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அடிக்கடி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்காது. திடீர்னு நாங்கள் சடனாக ரொம்ப நாள் கழித்து போகவும் எல்லாருமே வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாற்றி மாற்றி. அதனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கு. எல்லாம் அதாவது நாங்கள் வருஷம் போவோம். ஆனால் இந்த வருஷம் வந்து எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நாங்கள் எப்போவுமே வந்துட்டு ஏப்ரல், மேல தான் போவோம். இந்த வாட்டி வந்து நாங்கள் ஜூன் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் போயிருந்தோம். 25க்கு மேலே இருக்கும். அப்போ தான் நாங்கள் வந்து கிளம்பி போயிருந்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு.
ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு அவ்வளோ கவராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு 5, 6 வாட்டிக்கு மேலே போயிட்டேன். ஒரு தடவை கூட இவ்வளோ ஒரு மிஸ்ட்டை நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போனோடனே வேனை விட்டு இறங்குனோடனே எல்லாம் ஃபுல் கட்டு கட்டி சாப்பிட்டுட்டு கிளம்புனோம். கிளம்புறப்பயே அன்னாச்சி பழம்லாம் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியல. ஏன்னா நாங்கள் சண்டே வந்து இது வரைக்கும் கோயிலுக்கு வந்ததில்ல. இடையில நாங்கள் எப்போவுமே சாட்டர்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி தான் வருவோம். ஏன்னா ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி வந்து நாங்கள் சண்டே வந்தோமா, பார்த்தா வேனே அவ்வளோ நின்றுச்சு. நாங்கள் ஏறும்போதே க்யூவில் நிறைய ஏறிட்டே இருந்தது. ஸோ நம்ம எதுக்கும் வாங்கி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஏறுறதுக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கி வச்சுட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து தனியாக போகலங்க, ஃபேமிலியோடு தான் போயிருந்தோம் எல்லாருமே. எங்கள் மச்சாண்டார் இன்னொரு மச்சாண்டார் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். ஸோ வந்து குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தாங்க. எல்லாம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே வந்துட்டு ஏறினனால அதோட டயர்ட்னஸ் வந்து தெரியல. நாங்கள் நார்மலாக கொஞ்சம் கரடுமுரடான பாதை, அப்புறம் நார்மலான கொஞ்சம் பாதை அந்த ரூட்டில் தான் வந்து போயிருந்தோம். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு. நான் மட்டும் தான் கொஞ்சம் தசு புசுன்னு கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு. மற்றவங்களாம் வந்து ஈஸியாக ஏறிட்டாங்க. ஏறுறப்ப இடையிலேயே வந்து இந்த சாமி இருந்துச்சு. சரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா இப்போ இந்த பாதையில் வந்து மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வழுக்குங்க. அதனால போக போக வந்து கயிறுலாம் கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க பெரிய ஷாக்கே இருந்தது. மேலே ஏறி பார்த்தா அவ்வளோ ஒரு கும்பல். இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ கும்பல் பார்க்குறோம். கிட்டத்தட்ட நாங்கள் சாமி வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தாங்க பார்த்தோம். அதுங்களே வந்து சாமி அருள்வாக்கு சொல்கிறதுக்காக அருவாள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு கழுவி, அதாவது அந்த அருவாவெலாம் கழுவி அந்த அருவாள் மேலே பூசாரி நின்று குறிலாம் சொன்னார். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு இடையில கொடுக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. நாங்களே இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். எப்போவுமே வந்தோடனே சாமி கும்பிட்டு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 மணி நேரம் நின்று தாங்க பொறுமையாக சாமி கும்பிட்டோம். இதுதான் கோயிலோட அந்த என்ட்ரன்ஸு. நாங்கள் வந்துட்டு ரொம்ப 2 மணி நேரம் நின்னதுக்கு சாமி எப்படி பார்ப்போமோ அப்படின்னு நினச்சேன். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட நின்று பொறுமையாக வந்துட்டு நாங்கள் சாமி பார்த்தோங்க. நல்லா வந்துட்டு மன திருப்தியோடு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பி வெளியில் வந்தோம். எல்லாம் வந்து நிறைய பேர் கும்பலாக வந்து சாமி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நேரமே நின்று வேடிக்கை பார்த்தோங்க. அவங்க சாமிலாம் அருள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளம்புனோம். அடுத்து வந்து அவர் எப்படி அருள்வாக்கு சொன்னார் அப்படிங்கிற வீடியோ வந்து இதுக்கப்புறம் வருது. எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வாங்க. காப்பாத்தி ஃபுல்லா வந்திருக்க சாமி முன்னாடி அரியார கோட்டையில புத்தன தொங்குதுற குழந்தை பிச்சை எடுத்து அரியாரப்பட்ட வாசல் எழுப்பி வச்சுக்கிட்ட குழந்தை தர்மம் எடுத்து எழுப்பி வச்சுக்கிட்ட குழந்தை தர்மம் எடுத்த நீதி காத்தவனுக்கு அடியார வாசல் ஆட்சி கொடுப்பான்டா ஐயா பெரியண்ண பரிவார கோட்டையில ஆகி அக்னி மடியில ஏந்தி வரடாப்பா நான் பரிவார கோட்டை தேடி வந்துட்டா குழந்தை அடியார வாசல் ஆட்சி எளியம்மன் அடியார கோட்டையில எத்தனை பேர் வஞ்சகம் பண்ணாலும் சரி அடியார வாசல மண்ணுக்கு எத்தனை பேர் பூட்டி போட்டாலும் சரி நீதி என்னன்னு நான் சுத்தம் கொடுக்குறேன் ஐயா. அடியார வாசல அடிக்கிற புசம் பண்ணி நான் மனகுணாம ஏத்துக்கிறேன். இது முக்கால் சத்தியம் விடு, முக்கால் சத்தியம் விடு. இதுதாங்க கோயிலோட அந்த பேக் சைடு. சுற்றி வந்து கோவில் வந்து இப்படி தான் இருக்கும். அது உள்ளார தான் வந்து சாமி இருக்குங்க. அவ்வளோதான். சூப்பராக நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சிறப்பாக தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு
பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கயிறுலாம் வாங்கி கட்டிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு கீழே இன்னும் 2, 3 கோயில் இருக்குது. அரப்பளீஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் வந்துட்டு எட்டுக்கை அம்மன் கோவில். அது 2 கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே மாசிலாமணி அருவின்னு ஒரு அருவி இருக்குது. நிறைய அருவி இருக்குது இங்கே சுற்றி. நாங்கள் ரெகுலராக அந்த அருவிக்கு தான் போவோம். பசங்களை வச்சுட்டு அதில் தான் கொஞ்சம் இதாக ஃப்ரீயாக குளிக்க முடியும் அப்படின்றதுனால. ரொம்ப தூரம்லாம் நடக்க முடியாது, இதுனா டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு போயிட்டு கோயிலில் போய் அந்த அருவியில் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேயே உட்காந்து ஒரு ஓரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 கோவிலையும் போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் ஒரு 4:30க்கு கிளம்பி நாங்கள் ஈவினிங் ஒரு 9:00 அது சாமி கும்பிட லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து ஈவினிங் போக லேட் ஆகிடுச்சு. இல்லாட்டினா ஒரு 7, 8 மணிக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். இந்த வாட்டி நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 10 மணி 10:15 ஆகிடுச்சிங்க. சூப்பராக வந்து ஃபேமிலியோடு சாமியை நல்லா திருப்தியாக மனசார கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் யாரெல்லாம் கொல்லிமலை மேலே கருப்பசாமிக்கு போய் சாமி கும்பிட்ருக்கீங்க அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டு போகிறப்ப வந்து நிறைய பலாப்பழம், அதுக்கப்புறம் வந்து மிளகு, இங்கே வந்து கொல்லிமலை ஜாமான்னு சொல்லுவாங்கள்ல, செட்டு ஜாமான்னு சொல்லுவாங்கள்ல, ஜீரகம், சோம்பு, மிளகு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே இங்கே வந்து சந்தை மாதிரி போட்டு விற்பாங்க. நம்ம இறங்கி நடந்து வர பாதையிலையும் வந்துட்டு நிறைய வந்து தோட்டத்துக்காரங்க போட்டு விற்பாங்க. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும், ஒரிஜினலாகவும் இருக்கும். நாங்கள் எப்போ இங்கே வந்தாலும் வந்துட்டு மிளகு மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். மற்ற ஜாமாவும் வாங்குவோம், மிளகு வந்து மெயினாக வாங்கிட்டு போவோம். அது மாதிரி வந்து இந்த வாட்டி மிளகு, அன்னாசி பழம், அதுக்கப்புறம் வந்து பலாப்பழம், இதெல்லாம் தான் நாங்கள் வந்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் பலாக்கொட்டை நிறைய கிடைக்கும் இங்கே, அதுவும் வந்து வாங்கிட்டு போனோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். இருந்தால் அதாவது வெயிலும் இருந்தது, அதே டைம் வந்து காலையில் டைமில் இந்த மிஸ்ட்டும் இருந்தது. அது நீங்களும் போகிற மாதிரி இருந்தால் அந்த ஜூலை மந்த், அதாவது ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.